எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரியாணி, அது எக் பிரியாணி. பிரியாணி சீரீஸ்லேயே நிறைய பிரியாணி போட்டுட்டு வரேன். அதில் ஒன்று எக் பிரியாணி. நான் எப்படி செஞ்சேன், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த பிரியாணியில் முட்டையும் ஒடிச்சு ஊற்றி நான் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரியாணி ப்ராசஸ் எல்லாம் சேமுங்க. பிரியாணி பாட் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன், அதுவும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டுக்கணும். கசூரி மேத்தி போடுறதால டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். அண்ட் புதினா கொத்தமல்லி இது கழுவி போட்டுட்டு அண்டு ஒரு 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சமாக மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன் அண்ட் தனியா பொடி 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் இது கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுட்டு மசாலைக்கு உப்பு போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுட்டு திரும்ப நம்ம இன்னொரு தடவை உப்பு போட போகிறோம். லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சாஃப்டாக டொமேட்டோலாம் வெந்து வரணும். பார்க்குறீங்க, நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு நான் எக்கு ஒரு 5 பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 எக்கு இப்படி ஒடிச்சு அந்த மசாலையில் ஊற்றிட்டு கலரக்கூடாது, அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அது பாருங்கள், அது வேகிறதுக்கு கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எக்கு நல்லா வெந்து வரணும். நீங்கள் யார் ட்ரை பண்ணலையோ இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு நான் சொல்கிற ரொம்ப இங்கே பாருங்கள், பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கில் ஃபோர்க் எடுத்து நல்லா இப்படி ஹோல்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி குத்தி விட்டோம்னா அந்த மசாலாவில் போடக்குள்ளே அந்த எக்கு உள்ளெல்லாம் நல்லா அந்த மசாலா இறங்கிடும். எக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு இருந்தேன் நான். முட்டை ஒடிச்சு ஊற்றிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம். இது ஒரு 80% குக் ஆகிருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அதை நாளாக ஒடிச்சு விட்டேன் வெந்த முட்டையை. அண்ட் பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மசாலையில் அந்த எக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சமைக்கக்குள்ளவே அவ்வளோ டெம்ட் ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. அண்ட் ஊற வச்ச நான் சோனா மசூரி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிரியாணிக்கு. டேஸ்ட் ரொம்பவும் நல்லா வந்துச்சு. இங்கே பாருங்கள், ஊற வச்ச அரிசி போட்டுட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த அளவுக்குள்ள தான் நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது நான் மதியம் லஞ்சுக்கு செஞ்சதால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சுட்டேன். உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ண விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா தம் வந்தாச்சு. நான் இடையில ஜாஸ்தி கிளறல, ஏன்னாக்கா முட்டை ஒடிச்சு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் செப்பரேட்டாக ஆகிடும்னு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நான் வச்சு பாயில் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக தான் நான் ஃபுல்லு மிக்ஸ் கொடுத்தேன். பாருங்கள், எக்கெல்லாம் எடுத்து இப்படி சைடில் வச்சுக்கலாம். ஏன்னா ரைஸ் போட்டுட்டு எக்கு நம்ம தேட முடியாது இல்லையா. ஸோ அதால் மிக்ஸ் பண்ணும்போது எக்கு கிடைக்கக்குள்ளெல்லாம் நான் சைடில் அடுக்கி வச்சுக்கிட்டேன். அடுக்கி வச்சுட்டு பிளேட்டில் பிரியாணி போட்டுட்டு ஒரு எக்காக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் பார்க்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.